வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தெலுங்கானாவில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் பீகாரில் மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடந்த 20 ஆண்டுகளாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பீகாருக்கு என்ன செய்தார்கள்? காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா கேள்வி. பீகாரில் பேசியதை தமிழ்நாட்டில் பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இருக்கிறதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுக நாடகம் நடத்துகிறது. எல். முருகன் விமர்சனம். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகிறார்கள். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கிழக்கு ஆப்பிரிக்காவின் மர்க்வெட் மாவட்டத்தில் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 21 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 10 பேர் உயிரிழப்பு, 260 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தெலுங்கானாவில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததுடன் தலா ரூபாய் 20 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் கானாப்பூர் கேட் பகுதியில் ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரி அரசு பேருந்து மீது மோதியது. இந்த கோர விபத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் தெலுங்கானா விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெலுங்கானா மாவட்டம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட விபத்து சம்பவத்தால் மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என்றும், இந்த கடினமான சூழ்நிலையில் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருடன் நான் துணை நிற்கிறேன் என்றும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 20 லட்சமும் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 50,000மும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் பீகாரில் மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி அளித்துள்ளார். பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வடைகிறது. இதனால் தலைவர்கள் பீகாரில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா சியாகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் பின்னர் சீதாமரியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போது மதியம் 1 மணிக்கு பீகார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்கப்படும் என்றும், ஆர்ஜேடி தூக்கி எறியப்படும் என்றும், பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் இருந்து நரேந்திர மோடி வரை கந்த கோஷி மற்றும் கங்கை நதிகள் பீகாரில் வெள்ளப்பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றன என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பீகாரை வெள்ளமற்றதாக மாற்ற ஒரு ஆணையத்தை அமைக்கும் எனவும், கோஷி நதியின் நீர் மிதிலாஞ்சல் பகுதியில் உள்ள 50,000 ஹெக்டேர் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் பீகாரில் மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும், லாலுவின் ஆட்சி காலத்தில் மத்திய அரசு பீகாருக்கு ரூபாய் 2,80,000 கோடி வழங்கிய நிலையில் 10 ஆண்டுகளில் ரூபாய் 18,70,000 கோடியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியுள்ளார் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த 35 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்து உள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 31 மீனவர்களையும் அவர்களது 3 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகளையும் சிறைப்பிடித்துள்ள இலங்கை கடற்படையினர் மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 4 மீனவர்களையும் அவர்களது நாட்டு படகினையும் சிறைப்பிடித்து உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களது வாழ்வாதாரமும் கடலுடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளது என்றும், இதுபோன்று தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தமிழ்நாட்டின் மீனவ சமூகத்தினரிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும், ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போது மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரிடையே ஆழ்ந்த அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தி உள்ளது என்றும், தற்போதைய நிலவரப்படி 114 மீனவர்கள் இலங்கை வசம் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவும்,
மேலும் 247 படகுகளும் இலங்கை வசம் காவலில் உள்ளது எனவும் தெரிவித்த அவர், இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பீகாருக்கு என்ன செய்தார்கள் என்பதை முதலில் கூற வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சியினர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சஹர்சா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பிரதமர் தேவையற்ற விஷயங்கள் குறித்து பேசுகிறார். ஆனால் பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசின் ஊழல் மற்றும் தவறான ஆட்சி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும், தேர்தலின் போது பீகாருக்கான நன்கொடைகளை அறிவிப்பதற்கு முன்பு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கடந்த 20 ஆண்டுகளாக பீகார் மாநிலத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதை முதலில் கூற வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா தெரிவித்தார். மேலும் வேலை வாய்ப்புகள் இல்லாததால் இளைஞர்கள் பீகார் மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் பாஜகவின் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் பிரியங்கா தெரிவித்துள்ளார். பீகாரில் பேசியதை தமிழ்நாட்டில் பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இருக்கிறதா என்று பென்னாகரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மணியின் மகன் பிரகதீஸ்வரன், மது பிரதீக்ஷா ஆகியோரது திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மணியின் மகன் பிரகதீஸ்வரன், மது பிரதீக்ஷா ஆகியோரது திருமண விழா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் மணி புவனேஸ்வரி தம்பதியினரின் மகன் பிரதீஸ்வரன் மற்றும் கோவிந்தன் சுகுணா தம்பதியினரின் அருமை மகள் மது பிரதீக்ஷா ஆகியோரது மணவிழாவிற்கு வருகை தந்து வாழ்த்திய அமர்த்தக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என்று தெரிவித்த அவர், மணியின் இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமண விழாவில் கலந்து கொண்டு மணவிழா நிகழ்ச்சியை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் யார் என்ன சதி செய்தாலும், எத்தனை அவதூறுகளை பரப்பினாலும், எவ்வளவு போலி செய்திகளை உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்கிறேன், 2026இல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி நிச்சயம் அமையும். அன்றைக்கு அனைத்து சேனலிலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தது என்று செய்திதான் வரப்போகிறது என்றும், அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இதை நான் தெளிவோடு சொல்ல விரும்புகிறேன் என தெரிவித்த அவர், பீகாரில் பேசியதை தமிழ்நாட்டில் பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை திசை திருப்பி திமுக நாடகம் நடத்துகிறது என்று மத்திய பாஜக இணையமைச்சர் எல். முருகன் விமர்சித்து உள்ளார். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2ஆம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதி திட்டம் நடைபெறுவதாக கூறி இதற்கு எதிராக போராடிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி நேற்று சென்னை தியாகராய நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கேற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் ஊழல் குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுக அரசு நாடகம் நடத்துகிறது என மத்திய அமைச்சர் எல். முருகன் விமர்சித்து உள்ளார். இது குறித்து சென்னையில் எல். முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற 6 மாதங்கள் உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன் எஸ்ஐஆர் நடத்தப்பட வேண்டும் எனவும், உண்மையான வாக்காளர்கள் விடுபட்டக்கூடாது, அதே நேரத்தில் போலி வாக்குகள், நகல் வாக்குகள் மற்றும் இறந்தவர்களின் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் புதுப்பித்து காலத்தின் தேவை என்றும் எல். முருகன் தெரிவித்தார். மேலும் வாக்காளர்களின் பெயர்களை அவர்களின் அனுமதியின்றி தேர்தல் ஆணையம் எவ்வாறு நீக்க முடியும் என்று எல். முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகிறார்கள் என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்து உள்ளார்.
கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நேற்றிரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறம் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், பாதிக்கப்பட்ட மாணவி முழு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்க கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஒருவித பதற்றத்துடனேயே நமது பொழுது விடுகிறது. எந்த ஊரில் எந்த பெண்ணின் வாழ்வு சூறையாடப்பட்டதோ என்ற பயத்துடனேயே செய்தித்தாள்களை நாம் புரட்ட வேண்டியிருக்கிறது என்றும், வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என வெட்டி வசனம் பேசும் திமுக ஆட்சியில் நமது வீட்டு பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகின்றனர் என்றும், இந்த அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலினே கவலையின்றி கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார் என்றும், இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா என்று பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். கிழக்கு ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டின் ரிஃப்ட் வெளி மாகாணத்தில் உள்ள மர்க்வெட் மாவட்டத்தில் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 21 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் மாயமாகினர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கென்யா நாட்டின் ரிஃப்ட் வெளி மாகாணத்தில் உள்ள மர்க்வெட் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக அம்மாவட்டத்தின் கிழக்கு மர்க்வெட் பகுதியில் உள்ள கிராமத்தில் இரவு திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 21 பேர் உயிரிழந்தனர், மேலும் 30 பேர் மாயமாகினர். அதேபோல் 25 பேர் காயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் படுகாயமடைந்த 25 பேரையும் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் மாயமான 30 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 10 பேர் உயிரிழந்தனர், 260 பேர் காயமடைந்தனர். போரால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டு வருகின்ற ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களுக்கு இயற்கையும் சவால் விட்டு வருகிறது. அந்நாட்டின் வடக்கே அமைந்த சமங்கன் என்ற மலைப்பாங்கான மாகாணத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கின. அதிகாலையில் மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் மக்கள் தப்பி செல்ல முடியாத நிலையும் காணப்பட்டது. இது தொடர்பான வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இராணுவத்தின் மீட்பு மற்றும் அவசர கால உதவி குழுக்கள் உடனடியாக சென்று மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயமடைந்த நபர்களை சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அமெரிக்காவின் புவியியல் அமைப்பு ஆரஞ்சு அலர்ட்டுக்கான எச்சரிக்கையை வெளியிட்டு உள்ளது. நிலநடுக்கத்தில் 10 பேர் உயிரிழந்து உள்ளனர், 260 பேர் காயமடைந்து உள்ளனர். சேலம் வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் 3 அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழில் பூங்கா, புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். முன்னதாக தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இதனையடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி விமானத்தில் சேலம் விமான நிலையம் வந்தார். அவரை அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வ கணபதி, சிவலிங்கம், மலையரசன் ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, கோவை மண்டல IG செந்தில்குமார், சேலம் காவல்துறை கமிஷனர் அனில்குமார் கிரி, சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆகியோரும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விமான நிலையம் முன்பாக திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் புத்தகம் வழங்கி வரவேற்றனர். அனைவரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்டு சென்றார். விஜய் அரசியலுக்கு வந்ததை நாகரிகத்துடன் வரவேற்பதாகவும், கரூர் சம்பவம் தொடர்பான அஜித் கருத்துடன் உடன்படுவதாகவும் சென்னை ராமாபுரத்தில் திரைப்பட நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM பிரைம் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி மையம் திறப்பத்தின் மூலம் அதிநவீன என்டோஸ்கோபி வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. விழாவில் நடிகர் பார்த்திபன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கல்லீரல் மையத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்க வேண்டும் என்றும், சமீபத்தில் சட்டசபையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் கலகலப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதுதான் நாகரிகமான அரசியல் என்றும், அதே போல அரசியலில் விஜயை வரவேற்கிறேன் என்றும், ஒரு கட்சிக்கு அரசியலில் வாய்ப்பு கொடுத்தால் 5 வருடம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும், அதன் பின்னரே அதிருப்தி இருந்தால் தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அஜித் சொன்னது எனக்கு பிடித்திருந்தது என்றும் நடிகர் பார்த்திபன் தெரிவித்தார். பெரம்பலூர் அருகே செங்குணம் கவுல்பாளையம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர்.
பெரம்பலூர் அடுத்த செங்குணம் கவுல்பாளையம் கிராம பகுதியில் உள்ள விவசாய நிலப்பகுதியில் கிரஷர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெரம்பலூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செங்குணம் மற்றும் கவுல்பாளையம் கிராம மக்களுடன் நாம் தமிழர் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் பெரம்பலூர் மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டமாகும் என்றும் இங்கு பல ஆயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன என்றும் இதில் செங்குணம் ஊராட்சி மற்றும் கவுல்பாளையம் கிராமத்தில் விவசாயம் செய்து வரும் நிலப்பகுதியில் அதே ஊரை சேர்ந்த தனிநபர் கிரஷர் அமைப்பதாக தெரிய வருகிறது என்றும் இதனால் காற்று மாசுபட்டு விளைநிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் மக்களுக்கும் சுவாச நோய் கண் மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும் அபாயம் உள்ளது எனவும் இதனால் தனிநபர் கிரஷர் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தடை விதிக்கவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சியினரை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என கவுல்பாளையம் கிராம மக்கள் தெரிவித்தனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு திமுக ஆட்சியே காரணம் என்று கோவை பீளமேடு பகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேற்றிரவு கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி ஒருவர் அவரது நண்பருடன் காரில் இருந்தபோது மூவர் மது போதையில் தாக்கிவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இது மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மேலும் காவல்துறை மோசமான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் இதற்கு முழுக்க முழுக்க திமுக ஆட்சிதான் காரணம் என்றும் பெண்களை அவமதிக்கும் திராவிட மாடல் ஆட்சியாக இது மாறிவிட்டது எனவும் மாநிலத்தில் 18,000 பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அதில் 50% போக்சோ வழக்குகளும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களும் அடங்கும் எனவும் பெண்கள் மீதான குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளுக்கு குண்டாஸ் சட்டம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் தேவையானால் தூக்கு தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சிறுபான்மையினரையும் தலித்துகளையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எஸ்ஐஆர் திட்டம் என்று பேரணாம்பட்டு பகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் நபிகள் நாயகத்தின் 1500வது ஆண்டு விழா தகைசால் நாயகர் தமிழர் விருது பெற்ற பேராசிரியர் KM காதர் மொய்ஹிதீனுக்கு பாராட்டு விழா, சமய நல்லிணக்க விருது வழங்கும் விழா, நல்லிணக்க பொதுக்கூட்டம் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது எஸ்ஐஆர் மத சார்பற்ற நாட்டை மதம் சார்ந்த நாடாக மாற்றவே எஸ்ஐஆர் திட்டம் என்றும் சிறுபான்மையினரையும் தலித்துகளையும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எஸ்ஐஆர் திட்டம் என்றும் இதில் இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். விழாவில் வேலூர் கதிர் ஆனந்த், ராமநாதபுரம் நவாஸ்கனி குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் பாசில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீட்டு வரி செலுத்தினால் மட்டுமே 100 நாள் வேலை வழங்கப்படும் என்ற கட்டாய முறையை நீக்க வேண்டும் என்று அழகிரிபாளைய கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் அழகிரிபாளையம் ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் அழகிரிபாளையம் கிராம மக்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அழகிரிபாளையத்தை சுற்றிலும் பல்வேறு கிராமங்கள் உள்ளன. இங்கு 150க்கும் மேற்பட்ட மக்கள் 100 நாள் வேலைக்கு பதிவு செய்து அட்டை பெற்றுள்ள நிலையில் அழகிரிபாளையத்தை சேர்ந்த பகுதி மக்களுக்கு வருடத்திற்கு 100 நாள் வேலையில் 15 நாட்கள் மட்டுமே வேலை வழங்குகின்றனர் எனவும் அதிலும் வீட்டு வரி, தண்ணீர் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தினால் மட்டுமே அடுத்த கட்டமாக வேலை தரப்படும் என்றும் இல்லையென்றால் வரி செலுத்தும் வரை வேலை இல்லை என்று நிபந்தனை விதிப்பதால் தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது என்றும் அழகிரிபாளையம் மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், ஆத்தூரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி வகுப்பு துவங்கியது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியின் அண்ணா கலையரங்கத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. பயிற்சியில் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி கலந்து கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எடுத்துரைத்தார். அதன் பின்னர் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் உள்ளிட்டவைகளை ப்ரொஜெக்டர் மூலம் காண்பித்து பயிற்சி மேற்கொண்டார். இதனிடையே வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட பெரும்பாலான அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து மைக்கில் பேசிக் கொண்டிருக்கும் போது பலர் செல்போன் பார்த்து கொண்டு தூங்கினர். சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டும் இருந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதில் அரசியல் கட்சியை சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், அதிகாரிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
விக்கிரமசிங்கபுரம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரம் பகுதியில் இரவு நேரங்களில் உலா வரும் கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரம் பகுதியில் நேற்றிரவு 2 கரடிகள் உலா வந்தது. இதனை அப்பகுதியில் உள்ள நபர்கள் ஒருவர் செல்போனில் பதிவு செய்துள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் பாண்டியபுரம் பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே இரவு நேரங்களில் அட்டகாசம் செய்து வரும் 2 கரடிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய தொழிற்சங்க மையத்தின் 16வது மாநில மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு சேலம் சிறை தியாகிகள் நினைவு ஜோதி பயணம் ஓமலூரில் நடைபெற்றது. இந்தியா தொழிற்சங்க மையத்தின் 16வது மாநில மாநாடு நவம்பர் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை கோவையில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் சிறை தியாகிகள் ஜோதி பயணம் ஓமலூரில் நடைபெற்றது. இதில் இந்திய தொழிற்சங்க மாநில தலைவர் நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது சுதந்திரத்திற்கு பிறகு மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கேட்டு வெடித்த புரட்சியை தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் சேலம் மத்திய சிறை அனெக்ஸ் பகுதியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 22 கம்யூனிஸ்டுகள் சுட்டு உயிர் மாய்க்கப்பட்டனர் என்றும் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஜோதி பயணம் நடத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தனர். மேலும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000ஆகவும் பென்ஷன் ரூபாய் 9,000ஆகவும் வழங்க வேண்டும் எனவும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை புறநகர் பகுதியில் திடீரென பெய்த கனமழையால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சென்னை புறநகர் பகுதியில் காலையிலிருந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான ECR சாலை, OMR சாலை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளிலும் திடீரென கனமழை பெய்தது. இதேபோன்று சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். சிலர் குடைபிடித்தபடியும் சென்றனர். ஆரணியில் திமுக அரசையும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தையும் கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்தும் வேளாண் உற்பத்தி செம்மையாக வளர்ச்சி அடைந்துள்ளது என்று தெரிவித்த வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை கண்டித்தும் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் அறிக்கை 33இல் விவசாய கடன், நகை கடன், மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி, 34இல் தனியார் சர்க்கரை ஆலைகளில் உள்ள நிலுவைத் தொகை வழங்கப்படும், 42இல் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தப்படும், 57இல் தனிநபர் பயிர் காப்பீட்டு வழங்கப்படும், 75இல் நெல் கொள்முதல் 3,500 ஆக வழங்கப்படும், 78இல் இலவச விதைகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வேளாண் சம்பந்தமான 50க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் திமுக அரசு ஏமாற்றி விட்டது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பஞ்சம்பட்டி பொது மைதானத்தின் பிரச்சினை தொடர்பாக திண்டுக்கல்லில் கிறிஸ்தவ மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பஞ்சம்பட்டியை சேர்ந்த கிறிஸ்தவ பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் பஞ்சம்பட்டி பொது மைதானத்தின் பிரச்சினை தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு அளித்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிக்க போவதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. கெங்கவள்ளியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நாளை முதல் தொடங்க உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு கெங்கவள்ளி தாலுகா அலுவலகத்தில் கெங்கவள்ளி தேர்தல் துணை வட்டாட்சியர் தலைமையில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் கெங்கவள்ளி வட்டாட்சியர், தலைவாசல் வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது வாக்காளர்கள் சேகரிக்க வேண்டிய தகவல், பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் உட்பட 12 அரசியல் கட்சியை சார்ந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கலவை அடுத்த மேல்நெல்லி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ இளந்தியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேல்நெல்லி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ இளந்தியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகசாலையில் பூஜிக்கப்பட்டது. அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை மேளதாள வாத்தியங்கள் முழங்க
கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனை அடுத்து இளந்தியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளான விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீபிராமி, வைஷ்ணவி, மாதேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி, துர்காதேவி ஆகிய சன்னதிகளுக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். கும்பாபிஷேக விழாவில் ஆலய நிர்வாகிகள் கண்ணன், விநாயகமூர்த்தி, சத்தியமூர்த்தி, சௌரையூர் குமார், அஜய் குமார் உள்ளிட்ட மேலநெமிலி கிராமத்தின் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஸ்ரீரந்தியம்மனை வழிபட்டனர். அரியப்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த 63 அரியப்பாக்கம் கிராமத்தில் மக்களின் பங்களிப்புடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா இன்று காலையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக நேற்று மாலை 6 மணி அளவில் புதுச்சேரி கணேஷ் குருக்கள் தலைமையில் கொண்ட குழுவினர் கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாக குண்டத்தில் கணபதி கோமம், வேத அனுக்சை, இஸ்வக்சேனா, ஆராதனம், புண்ணியாகவ ஜானம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, பூமாதேவி பூஜை, புற்றுமண் எடுத்தல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தினர். அதன் பின்னர் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய பூஜிக்கப்பட்ட கலசங்களை குருக்கள் இன்று காலை 10 மணி அளவில் மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க 3 முறை கோவில் சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீர் கலசங்களை எடுத்துச் சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவர் ஆதிகேசவ பெருமாளுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், கிராம பொதுமக்கள் மிகச்சிறப்பாக செய்திருந்தனர். தூத்துக்குடி ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு பாகம்பரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் நந்தி பகவான் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் ஐப்பசி மாத வளர்ப்பறை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு சிவாலயம் சென்று வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி தூத்துக்குடியில் அமைந்துள்ள பழமையான பாகப்பிரியான் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவான் மற்றும் சங்கர ராமேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி மற்றும் அம்பாள் ரிஷப வாகனத்தில் ஆலய வளாகம் 4 மாடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவான் மற்றும் சுவாமியை வழிபட்டு சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தெலுங்கானாவில் பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தால் பீகாரில் மாவட்டத்திற்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி. தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடந்த 20 ஆண்டுகளாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பீகாருக்கு என்ன செய்தார்கள்? காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா கேள்வி. பீகாரில் பேசியதை தமிழ்நாட்டில் பேச பிரதமர் நரேந்திர மோடிக்கு தைரியம் இருக்கிறதா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. SIR விவகாரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுக நாடகம் நடத்துகிறது. எல். முருகன் விமர்சனம். திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே அஞ்சுகிறார்கள். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கிழக்கு ஆப்பிரிக்காவின் மர்க்வெட் மாவட்டத்தில் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 21 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 10 பேர் உயிரிழப்பு, 260 பேர் படுகாயம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.